மேலே வந்தாலே நம்ம செடிங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்கிற அந்த டென்ஷன் எல்லாம் குறையும், மன அழுத்தம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம வந்து இதன் மூலிமா நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கலாம். பசுமை வளர்ச்சியை பற்றி நம்ம செடிங்களுக்கு நம்ம எப்படி என்ன கொடுக்குறோம், அதனால நம்ம பயன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம சொல்லும்போது நம்மளுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வர காய்கறிகளை வச்சு இந்த மாதிரி கம்போஸ்ட் ரெடி பண்ணுங்க. சின்ன சின்ன தொட்டிங்களை வச்சு நீங்கள் போட்டாலே அதில் எல்லா காய்கறிகளையும் எடுக்கலாம். வாங்க நம்ம எப்படி இது நம்ம சேமித்து வச்சுருக்குறோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் இன்றைக்கி எடுத்துன்னு வந்திருக்கிற காய்கறி தோல். ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நான் எடுத்து வச்சுருக்கேன். அது கரெக்டாக இது பாருங்கள், இது வந்து 10 நாளைக்கு முன்னாடியே நான் எடுத்து வச்சுருக்கிற காய்கறி தோல். மழை தண்ணி இது பாருங்கள், இது வந்து 10 நாளைக்கு முன்னாடியே நான் எடுத்து வச்சுருக்கிற காய்கறி வேஸ்ட்டு. இதில் வந்து மழை தண்ணி வீழ்ந்து தண்ணி நிறைய ஆகிட்டு இருக்குது. இதில் சத்து, ஊட்டச்சத்து, புரோட்டீன் இருக்குது. காய்கறி வேஸ்ட்லேருந்து நம்ம இது சந்து பண்ணி வச்சுருக்குறோம் இந்த டப்பாவை. இந்த டப்பாயிலேருந்து இது பாருங்க, கீழே நம்மளுக்கு தண்ணியும் கிடச்சிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே தண்ணியை எடுத்து நம்ம செடிக்கு ஊற்றுற தண்ணியில் கலந்து நம்ம ஊற்றும்போது நேரடியாக அதுக்கு வந்து சத்து கிடைக்கும் செடிக்கு. அது மாதிரியே நான் கீழே பால்கனிலெல்லாம் ஊற்றிருக்கிறேன். இது நம்ம எடுத்து கேனில் ஊற்றி வச்சுட்டு போகலாம். ஈஸியாக நீங்கள் தயார் பண்ணலாம். பூஸ்ட் உரம், அது வந்து செடிக்கு தேவையான உரத்தை நீங்கள் ரெடி பண்ணலாம். மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிற கம்போஸ்ட்டு மண் தான் இது, உரம் தான் இது. இதில் வந்து நான் அந்த காய்கறி வேஸ்ட்டு, கம்போஸ்ட் உரமும் அப்புறமா கோகோபீட்டு, மண் எல்லாமே நான் இதில் கலந்து வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம ஏதாவது செடி நடும்போது அதை போட்டு நடலாம். இந்த மாதிரி மண் போட்டு நம்ம நட்டு வச்சுருக்குறோம். நம்ம புதுசாக அந்த எடுத்து சேப்பங்கிழங்கு தான் நான் இதில் எல்லாத்துலேயுமே நட்டு வச்சுருக்கிறேன். அன்றைக்கி தான் நான் உங்களுக்கு காமிச்சு அறுவடை பண்ணது. பார்க்கலாம் இது எவ்வளோ நாளில் வளருதுன்னு சொல்லிட்டு.